வறுமையை போக்குவதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் வறுமையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாமே அதிகமான திட்டங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக இருந்ததும் இதனுடைய முன்னேற்றமின்மைக்கான காரணமாக நாங்கள் பார்க்கிறோம். அஸ்வசும திட்டத்தை கடந்த அரசாங்கம் ஆரம்பித்தது. அதன் பிறகு அஸ்வசும திட்டம் இப்பொழுது இந்த அரசாங்கமும் அதை முன்னெடுத்து செல்லுகிறது. கடந்த அரசாங்கம் அதை ஆரம்பிக்கின்ற பொழுது அதை சரியாக அந்த ஆய்வுகளை தகுதியானவர்களை தெரிவு செய்கின்ற விஷயத்திலே தவறிழைத்திருக்கிறது. சமுர்த்தி அதிகாரிகள் பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் இருந்த பொழுதும் அவர்களோடு ஒரு சரியான புரிந்துணர்வின்மையினால் இவர்கள் அந்த அஸ்வசும திட்டத்தை வேறொரு திட்டம் போல கொண்டு வந்து தகுதியான பலர் இருக்க தகுதி இல்லாத பலர் அதை பெறுகின்ற ஒரு சோகமான ஒரு துன்பகரமான நிகழ்வை எமது மாவட்டங்களிலே நாங்கள் கண்டோம். இதனோடு சேர்ந்ததாக இந்த அமைச்சு முக்கியமான பல விஷயங்களை கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சுக்கு கீழே வருகின்ற விஷயங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கடந்த காலங்களிலே சில யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், ஊனமுற்ற மக்கள், இவ்வாறு பலர் இருக்கிறார். அதே போலதான் மீனவ சமூகம், மீனவ அமைச்சுடைய விவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நேவியோடு சேர்ந்து இதை தடுப்பதற்கான, அதே போல வங்காளை என்ற ஒரு மன்னாரில் இருக்கின்ற ஒரு பெரிய மீன்பிடி கிராமம், அந்த கிராமம் கடல் அரிப்பினால் ஊருக்குள்ளே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை தடுப்பதற்கான சூரமைப்பதற்கு நாங்கள் கடந்த காலங்களிலே நிதிகளை ஒதுக்கி கொடுத்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே அமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு பெரிய நீண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அது ஒரு பெரிய கிராமம், எனவே அந்த கிராமம் அழிந்து போகின்ற ஒரு ஆபத்தான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, மீண்டும் அந்த கெசட்டை வாபஸ் வாங்கலாம் என்று, ஆனால் இதுவரை வாபஸ் பண்ணப்படவில்லை. இதனால் அங்குள்ள மீனவ, அதாவது டைவிங் செய்கின்றவர்கள் பாதிக்கப்படுகிறார். வேறு பகுதிகளில் இருந்து அங்கு போய் அவர்கள் டைவிங் செய்வதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம் போல அங்கு இருக்கிறது. இந்த விஷயத்திலும் அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி.